கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனின் வார்த்தை வெளிப்படும் நேரம். தேவ செய்தியின் தலைப்பு, நீங்கள் பயமுள்ள ஆவியை பெறவில்லை. என் அன்பு சகோதரனே சகோதரி, இந்த நாள்ல கூட பாருங்க, அநேக நேரங்கள்ல அநேக காரியங்களை குறித்து நம்ம என்ன பண்றோம், பயந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு பாருங்க, ஜீவனுள்ள தேவன் நம்மோட கூட இருக்கும் பொழுது அநேக நேரங்கள் நம்ம என்ன பண்றோம், ஒரு வியாதியை கண்டா பயந்து கொண்டிருக்கிறோம், ஒரு பிசாசின் போராட்டம் வந்தா பயந்து கொண்டிருக்கிறோம், குடும்பத்துல ஒரு பிரச்சனை வந்தா பயந்து கொண்டிருக்கிறோம், நெக்ஸ்ட் என் வாழ்க்கையில என்ன நடக்க போதுன்னு சொல்லிட்டு அநேக காரியங்களை கண்டு பயந்து கொண்டிருக்கிறோம். ஆகவேதான் சொல்றாரு 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இங்க ரொம்ப தெளிவா சொல்றாரு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவி என்ன பண்ணிருக்காராம், கொடுத்திருக்கிறாராம். ஹல்லேலூயா. ஆகவே அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில கூட பாருங்க, நீங்கள் பயமுள்ள ஆவியை பெறவில்லை, மாறாக கர்த்தர் உங்களுக்கு பலனுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே பாருங்க, வேதாகமத்துல அநேக இடங்கள்ல பயப்படாதே 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 என்று சொல்லி கர்த்தர் அநேக இடங்கள்ல நம்மை பார்த்து கூறிக்கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன்னு சொன்னா, நான் உன் கூட இருக்கிறேன். ஏசாயா 41:10 நீங்க வாசிப்பீங்கன்னு சொன்னா, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நானும் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று சொல்றார். ஹல்லேலூயா. உங்க பாருங்க, இப்படிப்பட்ட நல்ல வேத வாக்கியங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்மை தேற்று கூடும்படிக்கு கர்த்தர் என்ன பண்றார், அநேக வார்த்தைகளை நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். ஆனால் அநேக நேரங்கள்ல அநேக காரியங்களை கண்டு நாம் என்ன பண்றோம், பயந்து கொண்டிருக்கிறோம். இப்ப பாருங்க, பயப்படுவதனால நம்ம வாழ்க்கையில என்ன நடக்கும்னு சொல்லிட்டு ஒரு சில காரியங்களை பார்க்க போகிறோம். வேதாகமத்திலிருந்து யோபுவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் 26ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது. இப்ப பாருங்க, யோபு சொல்றாரு, நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது. அப்ப பாருங்க, கீழே சொல்றாரு, அதுல சொல்றாரு, எனக்கு சுகமும் இல்லை, இளைப்பாறுதலும் இல்லை, அமைதலும் இல்லை, எனக்கு தத்தளிப்பே நேரிட்டது. ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, யோபு தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்தவர், பரிசுத்தமாய் வாழ்ந்தவர். யோபுவை பற்றி தேவனே சாட்சி சொல்றாரு. ஆனால் யோபு ஒரு சில காரியங்களை குறித்து பயந்தது நிமித்தமாக அவர் சொல்றாரு, நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு என்ன பண்ணிச்சு, வந்துச்சு. ஆகவே பாருங்க, நீங்க எந்த காரியத்தை கண்டு பயப்படுறீங்களோ அது உங்களுக்கு அப்படியே நடக்கும். நான் செத்துதாங்க போக போறேன்னு செத்துதான் போவீங்க, நான் ஒண்ணு இல்லாம போயிடுவேன்னு சொன்னா ஒண்ணு இல்லாம தான் போவீங்க. அப்ப பாருங்க, நீங்க எதை கண்டு பயப்படுறீங்களோ அந்த காரியம் உங்களுக்கு அப்படியே நடக்கும். ஆகவேதான் சொல்றாரு, நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டுச்சு, நான் அஞ்சினது என் வாழ்க்கையில வந்தது, நான் பயந்தது நிமித்தமாக என் வாழ்க்கையில என்ன இல்ல, சுகம் இல்ல, இளைப்பாறுதல் இல்ல, அமைதல் இல்ல, எனக்கு தத்தளிப்பே நேரிட்டதுன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட தேவ பிள்ளைகளே, நீங்கள் பயப்படுவீர்கள் என்று சொன்னால் உங்க வாழ்க்கையில சுகத்தை பார்க்க முடியாது, உங்க வாழ்க்கையில இளைப்பாறுதலை பார்க்க முடியாது, உங்க வாழ்க்கையில பாருங்க தத்தளிப்பு தான் வாருமா. ஹல்லேலூயா. தத்தளிப்பு வந்து நம்ம வாழ்க்கையில என்ன பண்ணோம், என்ன செய்ய போறோம், ஏது பண்ண போறோம்னு சொல்லிட்டு புரியாத ஒரு சூழ்நிலைக்குள்ள கடந்து போய் கொண்டிருப்போம். ஆகவே நாம் பயந்தோம் என்று சொன்னால் நம்ம வாழ்க்கையில நிறைய நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாது. கவனிச்சிங்களா? ஆகவேதான் தேவன் சொல்றாரு பாருங்க, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கல. ஹல்லேலூயா. மாறாக அவர் நமக்கு பலனுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கூட ஒருவேளை நீங்க ஒரு சில காரியங்களை குறித்து பயந்து கொண்டிருக்கிறீங்களா? டாக்டர்கள் என்ன பார்த்து என்ன பண்ணிட்டாங்க, இப்படிப்பட்ட காரியங்கள் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி உங்க வாழ்க்கையில இனி பிள்ளை பிறக்காதுன்னு சொல்லிட்டாங்களா? ஒருவேளை உங்க குடும்பங்களுக்குள்ளாக இனி இந்த கடனை அடைப்பதற்குரிய எந்த வழியும் இல்லைன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி கொண்டிருக்கிறீங்களா? இந்த வீட்டை கட்டணும்னு நினைக்கிறேங்க, அது ஒரே தடையா இருக்கு, அவ்வளவுதான் முடிஞ்சிடும் என் வாழ்க்கை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? என்னென்ன காரியங்களை குறித்து நீங்க பயந்து கொண்டிருக்கிறீங்க? எது ஒரு அதாவது முற்றுப்புள்ளி வரக்கூடிய ஒரு காரியங்கள் இருக்கா? நீங்க கவலையே படாதீங்க, தேவன் உங்க கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. பயத்தை நீங்கள் தான் என்ன பண்ணும், மேற்கொள்ளணும். ஏன் கூட ஒரு தெய்வம் இருக்கிறார், அவர் ஜீவனுள்ள தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. பயத்தை போக்கக்கூடிய ஒரு தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி அந்த தெய்வத்தை நீங்க என்ன பண்ணும், விசுவாசம் உள்ளவர்களாய் பற்றி கொள்ள வேண்டும். ஆகவேதான் யோபு சொல்றாரு, நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது. அப்ப பாருங்க, பயந்தோன்னு சொன்னா அது நம்ம வாழ்க்கையில அப்படியே நடக்கும். ஹல்லேலூயா. ஆகவே தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கூட நீங்கள் பயப்படாதபடிக்கு என்ன பண்ணும், தைரியம் உள்ளவர்களா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம்
அதிகாரம் 4ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, அவன் வனாந்தரத்திலே ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரை செடியின் கீழ் உட்கார்ந்து நான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், என் பிதாக்களை பார்க்கிலும் நான் நல்லவன் அல்ல. ஹல்லேலூயா. இங்க பாருங்க, எலியா தீர்க்கதரிசி குறித்து பார்க்கிறோம். எலியா தீர்க்கதரிசிக்கு ஒரு பிரச்சனை ஒண்ணு வந்துச்சு பாருங்க. உடனே சொல்றாரு, போதும் கர்த்தாவே, என் பிதாக்களை பார்க்கல, நான் என்ன பண்ணல, நல்லவன் கிடையாதுப்பா, ஆகவே என்ன பண்ணுங்க, என் ஜீவனை எடுத்துக்கொள்ளுங்க. இப்ப பாருங்க, பயந்து இந்த காரியத்தை சொல்றாரு. எப்படி ஒரு தைரியசாலியா இருந்து ஒரு ஊருக்கு என்ன பண்றாரு, எதிர்த்து நின்று அப்படி என்ன பண்ணாரு, தைரியமாய் போராடின ஒரு மகன் இன்றைக்கு ஒரு சின்ன பிரச்சனை வந்த உடனே பயந்துட்டு என்ன பண்றேன்னா, போதும் கர்த்தாவே, என் பிதாக்களை பார்க்கல, நான் என்ன பண்ணல, நல்லவன் கிடையாது, என் ஜீவனை எடுத்துக்கோங்கப்பா. இப்ப பாருங்க, பயம் நம்முடைய வாழ்க்கையில வந்துச்சுன்னு சொன்னா, நம்மை கொண்டு தேவன் ஒரு சில காரியங்களை செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு சில திட்டங்கள் வைத்திருப்பார். அந்த திட்டங்களை முழுவதுமாய் செய்ய முடியாதபடிக்கு என்ன பண்ணு தடையாய் காணப்படுது. இப்ப பாருங்க, எலியா இருந்து அநேக காரியங்கள் செய்ய வேண்டியதை இப்ப எலியா எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு யார் வந்து செய்யறாங்கன்னு சொன்னா, எலிசா தீர்க்கதரிசி வந்து செய்யறாரு. ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, காரணம் என்ன? எலியா அவருடைய திட்டத்தை முழுவதுமாக செய்து முடிக்க முடியாதபடிக்கு என்ன பண்ணிட்டாரு, அவருடைய பயம் ஒரு தடையாய் காணப்பட்டுச்சு. ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட நாம் பயந்தோம் என்று சொன்னால், நம்மை கொண்டு கர்த்தர் ஏதோ ஒரு காரியத்தை செய்யணும்னு சொல்லிட்டு திட்டம் வைத்திருப்பாரு. ஆனால் நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க, என்னால பாட முடியாதுங்க, என்னால ஜெபிக்க முடியாதுங்க, நான்லாம் போய் எப்படிங்க சத்தியத்தை அறிவிக்க முடியும், நான் எல்லாம் எப்படி போயிட்டுங்க தேவனுடைய நாமத்தை உயர்த்த முடியும்னு சொல்லிட்டு பயந்துட்டு நிறைய பேர் என்ன பண்றீங்க, எழும்ப முடியாதபடிக்கு இருக்கிறீங்க. தேவ பிள்ளைகளே, நீங்கள் பயந்து கொண்டிருப்பீங்கன்னு சொன்னா, உங்களை குறித்து கர்த்தர் ஒரு சில காரியங்களை செய்யணும்னு சொல்லிட்டு திட்டம் வைத்திருப்பாரு. அந்த திட்டத்துக்கு நீங்கள் என்ன பண்றீங்க, இன்னைக்கு தடையாய் மாறிக்கொண்டிருக்கிறீங்க. ஹல்லேலூயா. ஆகவேதான் சொல்றார், தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை, மாறாக அவர் நமக்கு பலமுள்ள ஆவியை, தெளிந்த புத்தியுள்ள ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை முதலாவதாக நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். நான் பயப்படுகிறதற்கு தேவன் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, எனக்கு என்ன பண்ணிருக்கார் கர்த்தர், அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். நான் தைரியமுள்ள மகன், நான் தைரியமுள்ள மகள் என்பதை முதலாவது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் ஏன் கூட இருக்கிறார். நான் ஏங்க பயப்படணும், நான் ஏங்க சோர்ந்து போகணும்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணும், அப்படி தைரியமாய் செயல்படக்கூடியவர்களா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. பயப்படுவோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில பெரிய ஜெயத்தை என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கூட யார் இன்றைக்கு பயந்து இன்றைக்கு எழும்ப முடியாதபடிக்கு இருக்கிறீங்க, இன்றைக்கு விசுவாசத்தோடு கூட தேவ சமூகத்துல காத்து கொண்டிருங்க. பயந்தோம் என்று சொன்னால் பாருங்க, ஒரு மாதிரி பாக்குறாங்க, ஒரு மாதிரி பேசுறாங்க, நான்லாம் எப்படிங்க இந்த ஊழியத்தை செய்யறதுன்னு சொல்லிட்டு பாக்குறீங்களா? கவலைப்படாதீங்க. தேவன் சொல்றார், பயமுள்ள ஆவியை நீங்க பெறல, நீங்க தைரியமா எழும்பு பாருங்க, மறுபடியும் தேவனை பற்றி கொள்ளுங்க, மறுபடியும் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி தேவனுடைய சமூகத்துல காத்து கொண்டிருங்க. தேவன் நிச்சயமாக உங்களை பயன்படுத்த அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். ஹல்லேலூயா. இங்க பாருங்க, எலிசா தீர்க்கதரிசியை பிடிப்பதற்காக என்ன பண்றாங்க, சீரிய நாட்டு தளபதி என்ன பண்ற, சீரிய நாட்டு ராஜா என்ன பண்றாருன்னா, ஒரு பெரிய ராணுவத்தை, அங்க பாருங்க 15ஆம் வசனத்தை நீங்க வாசிப்பீங்கன்னு சொன்னா, தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில் இதோ ராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான். இப்ப பாருங்க, ராணுவம், குதிரை வீரர், ஏராளமான ஜனங்கள் என்ன பண்றாங்க, பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க என்ன பண்றாரு, கேயாசி பாத்துறாரு. பார்த்துட்டு, ஐயா, இந்த மாதிரி உங்களை கொண்டு போறதுக்காக என்ன பண்ணுங்க, இப்படிப்பட்ட இவ்வளோ பெரிய திரள் கூட்டமான ராணுவம் வந்திருக்கு, தலை நிறைய என்ன பண்ணிருக்காங்க, குதிரை வீரர்கள்லாம் வந்திருக்கிறாங்க, என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டு பயந்து கொண்டிருக்கிறாரு. அப்பதான் எலிசா தீர்க்கதரிசி சொல்றாரு, பயப்படாதே, அவர்களோடு இருப்பவர்களை காட்டிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்று சொல்லி, கர்த்தாவே இவன் பார்க்கும்படிக்கு என்ன பண்ணுங்க, அவனுடைய கண்களை திறந்துருங்கன்னு சொல்லிட்டு கேயாசிக்காக எலிசா தீர்க்கதரிசி ஜெபம் பண்ணுவார் பாருங்க. ஜெபம் பண்ணோடனே பாருங்க, அக்கினிமயமான ரதங்களோடு கூட ஏராளமான கூட்டம் அந்த சுற்றி கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. அங்க நின்று கொண்டு பார்த்தார் பாருங்க, ஆச்சரியப்பட்டார். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, எலிசா தீர்க்கதரிசிக்குள்ள மிகப்பெரிய தைரியம் என்னன்னு சொன்னா, சேனைகளின் கர்த்தரே என் கூட இருக்கிறார், நான் ஏன் பயப்படணும், அந்த சின்ன கூட்டம் என் கூட இருக்கிறது, அதை காட்டிலும் பெரிய கூட்டம். ஹல்லேலூயா. ஏராளமான ரதங்கள், ஏராளமான தேவதூதர்கள் என்ன பண்றாங்க, அக்கினிமயமான தேவதூதர்கள் என்ன பண்றாங்க, நின்று கொண்டிருக்கிறாங்க. எனக்காக கர்த்தர் என்ன பண்ணுவாரு, எல்லாவற்றையும் செய்ய வல்லவர் என்பதை எலிசா தீர்க்கதரிசி விசுவாசித்தவராயிருந்தார். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. ஆகவே தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கூட இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில கூட உங்களுக்கு விரோதமாக எத்தனை பேர் எழும்பினாலும் கவலைப்படாதீங்க. ஹல்லேலூயா. அன்றைக்கு பாருங்க, எலிசா தீர்க்கதரிசிக்கு ரதங்கள், ராணுவம், குதிரைகள் இப்படியாக ஏராளமான பேர் என்ன பண்றாங்க, படை சுற்றி கொண்டு நிக்குது. ஹல்லேலூயா. ஆனால் அதை கண்டு ஒரே ஒரு மனுஷனை எதிர்ப்பதற்காகங்க, ஹல்லேலூயா, ஒரு மனுஷனை எதிர்ப்பதற்காக ஒரு ராணுவமே வந்துச்சா. ராணுவம்னா எவ்வளவு பெருசு பாருங்க. ஒரு ராணுவம், குதிரைகள் இப்படியாக ஏராளமாய் வந்து நின்றாலும் அந்த மனுஷன் கொஞ்சம் கூட பயப்படலங்க. பயப்படாதே, அவர்களோடு இருப்பதை காட்டிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் யாரு அதிகம். ஹல்லேலூயா. ஆகவே பாருங்க, தேவன் நம்ம கூட இருக்கிறாரு. அவர் சேனைகளின் கர்த்தர், அவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்கிறவர். ஆகவே தேவ பிள்ளைகளே, நீங்க பயப்படுறதுக்கு நீங்க என்ன பண்ணல, ஆவியை பெறவில்லை. ஹல்லேலூயா. தேவன் உங்களுக்கு பயமில்லாத ஒரு ஆவியை கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் இன்றைக்கு பயந்து கொண்டிருக்கீங்க? வியாதியை பார்த்து பயப்படுறீங்களா? இன்றைக்கு கடன் பிரச்சனையை பார்த்து பயந்து கொண்டிருக்கிறீங்களா? குடும்பத்துல காணப்படுற சூழ்நிலைகளை பார்த்து பயந்து கொண்டிருக்கிறீங்களா? எதை கண்டு நீங்கள் பயந்து கொண்டிருக்கிறீங்க? ஊழியத்துல எழும்ப முடியாதபடிக்கு உங்கள் பாவங்கள் தடையாய் காணப்படுதா? இன்றைக்கு தேவ சமூகத்துல போய் சொல்லுங்க, ஆண்டவரே, இதெல்லாம் எனக்கு பயமுறுத்தக்கூடிய காரியமா காணப்படுது, இதுல இருந்து எனக்கு என்ன பண்ணுங்க, ஒரு விடுதலை கொடுங்கன்னு சொல்லிட்டு நீங்க ஜெபம் பண்ணுவீங்கன்னு சொன்னா தேவன் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொடுத்து உங்களுக்கு பயமில்லாத ஒரு வாழ்க்கையை கொடுக்க அவர் வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. அன்றைக்கு பாருங்க, கோலியாத் ஒரே ஒரு ஆள் நிக்கிறாங்க, நின்று கொண்டு என்ன பண்றான், பலசாலியா நின்று கொண்டு என்ன பண்றான், இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் மிரட்டி கொண்டிருக்கிறான். எல்லாரும் என்ன பண்றாங்க, பயந்து ஒளிந்து கொண்டிருக்கிறாங்க. ராஜா முதற்கொண்டு ஊர் ஜனமே என்ன பண்றாங்க, பயந்து கொண்டிருக்கிறாங்க. ஒரே ஒரு சின்ன பையன் தாவீது வரான். என்ன நடக்குதுங்க சொல்லும் போது பாருங்க, உடனே அதை கேள்விப்பட்ட மாத்திரத்துல நான் என்ன பண்றேன், அவனை எதிர்க்கிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்றான், கடந்து போறான். நீ வந்து நிந்தித்த இந்த ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை கொண்டு நான் வரேன்னு சொல்லிட்டு என்ன பண்றான், ஒரே ஒரு கூழாங்கல் தான் எடுத்து அடிச்சான். தேவன் பின்பக்கமா அடிச்சு அந்த கோலியத்தை வீழ்த்திட்டார். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, நாம தைரியமா இருப்போம் என்று சொன்னால் தேவன் நம்மோடு கூட இருந்து கிரியை செய்ய அவர் வல்லவரா இருக்கிறார். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கல. அவ்வளோ ஊரே பயந்து கொண்டிருந்த அந்த கோலியாத்துக்கு ஒரே ஒரு சின்ன பையன் பயப்படாம இருந்ததுனால நீங்கள் பயமில்லாது இருப்பீங்கன்னு சொன்னா தேவன் உங்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்வார். இப்ப பாருங்க, அங்க இருக்கிறவங்க யாருன்னா ஒருத்தர் வந்திருக்கலாம், பெரிய ராணுவ படை தலைவர்கள் எல்லாம் அங்க இருக்கிறாங்க, அவரெல்லாம் ராஜா கூட பலசாலி தான், அவர் கூட போயிருக்கலாம், ஆனால் அவர் போகல. ஏன்னா பயம். பாருங்க, தாவீதுக்குள்ளாக தேவன் இருந்தாரு, அவருக்குள்ளாக தைரியத்தின் ஆவியானது இருந்தார். ஆகவேதான் தாவீது ஜெயித்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் கூட ஜெயிக்க வேண்டுமா? நீங்கள் தைரியமா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. தேவன் உங்களுக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கல. இன்றைக்கு பாருங்க, நம்ம ஒரு சில நேரங்களை வெளி தோற்றம் வேணா சாதாரணமா இருக்கலாம், ஆனால் உள்ளுக்குள்ள தேவன் உங்களுக்குள்ளாக இருந்தாருன்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க சொன்னா கூட அற்புதங்கள் நடக்குங்க. எனக்கே வயசாயிடுச்சுங்க, நானே பலவீனப்பட்டவனுங்க, நான்லாம் சொன்னா எங்கெங்க நடக்க போகுது? இல்லைங்க, தைரியமா இருந்து பாருங்க. உங்களை பார்த்து எல்லாம் பயப்பட ஆரம்பிப்பாங்க. பாக்குறது தாங்க அவங்க அப்படி சாதாரணமா இருப்பாங்க, ஆனா அவங்களுக்குள்ள அவ்வளவு தைரியம் இருக்குங்க. இப்ப பாருங்க, தைரியசாலியை கண்டாங்கன்னா நிறைய பேர் பயப்படுவாங்க. எதற்கும் துணிஞ்சவங்களை கண்டா எல்லாரும் பயப்படுவாங்க. ஹல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு கூட இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளைகளே, நீங்க உலகத்துக்காக அது போராடாதீங்க. பிசாசின் காரியங்களை எதிர்ப்பதற்காக நீங்கள் என்ன பண்ணணும்னா தைரியம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். என் வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் நான் அதை சகித்து கொள்வேங்க, தைரியமாய் போராடுவேங்க. நிறைய பேர் பாருங்க, ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் என்ன பண்ணுவாங்க, மரணத்துக்கு நிறைய தங்களை கொண்டு போயிடுறாங்க. அப்படி இருக்காதபடிக்கு தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அன்றைக்கு யோபு பயந்த காரியம் நமக்கு நேரிட்டது காரணம் என்ன சொன்னா, பயம். அதே போல பாருங்க, எலியா தீர்க்கதரிசிக்குள்ளாக ஒரு பயம் இருந்ததுனால தன் ஜீவனை எடுத்துக்கொள்ளும்படிக்கு கேட்கிறாரு. ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் அப்படி இருக்காதபடிக்கு நாம் தைரியம் உள்ளவர்களா இருக்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? இப்ப பாருங்க, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை எதுவும் பிரிக்க முடியாது. உபத்திரவமோ வியாதியோ வறுமையோ எதுவும் என்ன பண்ணாது, என்னை பிரிக்காது என்று சொல்லி அப்படி தைரியமாய் பேசி கொண்டிருக்கிறார். நீங்கள் கூட தைரியமாய் பேசுங்கள். தேவன் நிச்சயமாய் உங்களோடு கூட இருந்து பெரிய காரியத்தை செய்ய அவர் வல்லவரா இருக்கிறார். நம் யாவரும் ஒரு சிறிய ஜெபத்தை ஏறெடுப்போம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த நாள்ல கூட ராஜா, யாரெல்லாம் பயந்து கொண்டிருக்கிறாங்களோ அந்த பிள்ளைகளோடு கர்த்தர் நீர் பேசி இருக்கிறீங்க. தேவன் எனக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல்
பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்க சொன்னது போல அப்பா, எங்களுக்கு தைரியமுள்ள ஒரு ஆவியை கொடுத்திருக்கிறீங்க அப்பா, தெளிவுள்ள ஒரு ஆவியை கொடுத்திருக்கிறீங்க. அந்த ஆவியை பெற்று கொண்டிருக்கிற நாங்க ஆண்டவரே இன்னும் அதிகமாய் தேவனை விசுவாசத்தோடு கூட பற்றி கொள்ள கர்த்தாவே கிருபை செய்வீராக. தொடர்ந்து உங்க கிருபையுள்ள கரத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம், பெருமையாக்குகிறோம். இயேசுவின் மூலமாய் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless.